உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எல்லாவற்றையும் உருவாக்கின தெய்வம் உனக்காக பரலோகத்தை தொடர்ந்து இந்த பூலோகத்தில் வந்து உன்னை போல என்னை போல மனுஷனாக அவதரித்து உன்னை மீட்டெடுத்து மீண்டுமாக உன்னை அழைத்து செல்ல வரக்கூடிய உன்னுடைய குடியிருப்பீங்கல்ல பரலோகத்துல இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமி நமக்கு நிலையானது. ஆனா நமக்கு நிலையான ஒரு இடம் அந்த பரலோகம் தான். அந்த போவதற்கு நீங்க உட்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட நாம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம எல்லா காரியமும் யாரா இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நம்ம பார்த்தோம், தேவ சித்தத்தின்படி செய்கிறவனை என்றதுக்கு நினைத்தது. உலகமும் அதன் இச்சையும் விடுவிச்சு. உலகத்தினுடைய இருக்கிற பற்பல ஆசைகள் இன்னைக்கெல்லாம் ஒழுங்கி போகும், இதெல்லாம் நினைக்கிறோம். ஆனா தேவ சித்தத்தின்படி செய்கிற ஒரு மனுஷன் எந்தெந்தக்கு நினைத்து நிற்பான் என்றுதான் அந்த மாசத்தினுடைய வாக்குறுத்தல். போன வாரம் நான் சொன்னேன், ஏன் தேவ சித்தத்தை செய்ய முடியல? தேவ சித்தம் நமக்கு தெரியாததல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியன்னு தெரியும், அதாவது சித்தம். ஒன்னு ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு சித்தம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு சில நிபந்தனைகளை கர்த்தர் வைக்கலாம் செய்யறாரு. ஆனா வாக்குதத்தில் தெரியுது, நிபந்தனைகளுக்கு நாம் செயல்படக்கூடிய காரியத்தை தான் தவறு நினைக்கிறார்கள். அதே போல நம்ம யுத்தத்துக்கு வாழ்கிறது தான் எனக்கு விடுதலை நினைக்கிறாங்க. அதால அந்த வியாதினம் தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா தடுமாற வைக்குது. அதுதான் போன வாரத்துல மனுஷனுக்கு செம்மையாட்டம் சொல்லக்கூடிய வழிகள் உண்டு, ஆனா முடிவு மரணம் முடிவு எங்க போய் நிறுத்திட. நானே வழி என்ற இயேசுவின் வழி குறுகலா இருக்கு. இதை செய்யாத அதை செய்யாத ஜனங்க தடுப்பாங்க. ஆனா வாசல் தான் சின்னதா இருக்கு, வழி இடுக்கமா இருக்கு. உள்ள போனா விசாலத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நேர்மையான ஆசீர்வாதங்கள் நமக்குள் வைக்கப்பட்டிருக்கு. முதல்ல நான் சொன்னேன், நம்ம சுயாதீனம் நினைக்கிறது நம்ம எந்த வழியில நம்மளை நடத்திக்கணும், ஜாலியா இருக்கணும், போகணும், கேட்கணும், நாட்டிக்காம ஒரு நாள் சேர்த்து வந்தா போதும், மற்றது எப்படியோனா வாழ்ந்து நான் நினைச்சு வாழக்கூடிய நிலம் தான் இன்னைக்கு என்ன பண்ணல. இப்ப ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசி அதிகாலையில கர்த்தரை தேடணும். தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைவர். இன்னைக்கு யாரை சந்திக்கிறேன், எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கு, எத்தனை பேருக்கு போராட்டமான நிலை, எத்தனை பேருக்கு தேவைகள் இருக்கு, எத்தனை பேருக்கு குறைகள் உள்ள வாழ்க்கை இருக்கு. தேவன் மட்டும்தான் நிறைவானவர். யாரை சந்திக்கணும், அவர் தான் உங்களுக்கு தகவல். இன்னைக்கு அவரை சந்திக்கணும் தெரியுது. ஆனா அதிகாலையில் எத்தனை பேர் எழுது, எத்தனை பேர் தெரியுது, என்ன பண்ணாரு, வசனம் தெரியுது, வசனம். ஆனா அது தெரியாது போவதுதான் எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாமல் போகிற காரணம். ரெண்டாவது இன்னொரு காரியத்தை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேவ சித்தத்தை தெரிஞ்சும் அதை செய்கிறதுக்கு தவறுகிற காரியம் ஏன் செய்யாம போறோம் என்பதற்கு இன்னொரு காரியங்கள் இருக்கு. பெருமையில பார்க்கும்போது பெருமையில ஆசைப்படுறோம். சரீர இச்சைகளின் செயல்களிலே நாம் சிக்கியிருந்தோமான, அதுல லயித்திருந்தோமான, பரிசுத்த ஆவியானவர் நடுத்ததுல தவற விடுகிற காரியம் நமக்கு முடியாது. உலகத்தோடு உலகமா, உலகத்தோடு உலக காரியங்களிலே நாம் முடிவெடுப்போமானால் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலை நாம் தவற விட்டுருவோம். சிற்றின்ப உணர்ச்சியும் ஆன்மீக வளர்ச்சியும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானவைகளாக இருக்கு. ரெண்டுக்கும் இடையான போராட்டம் தான் அப்படி இருந்து இருக்கிற எதுவுமே இன்னைக்கு ஒரு போராட்டம். வேதம் சொல்லுகிற காரியத்தை கவனிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்
மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு கடனாளிகள் அல்ல, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். என்ன சொல்றது? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். நம்ம யார் நடத்துறாங்க? மனுஷாவி நடத்துறார், தாத்தானுடைய ஆவி நம்ம நடத்துறார், தேவனுடைய ஆவியானவர் நம்ம நடத்துறார். எந்த பாதையில நம்ம நீங்க மாம்சத்தின்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கணுமா? ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். மாம்சத்தின்படி நீங்க சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தின்படி படித்தால் சாமி. நீங்க நிறைய பேர் எதுதான் இடம் கொடுக்குறாங்க, தேவனுக்காக கொடுக்கிற இடம் நீங்க குறைவா இருக்கு. நம்ம வேதம் வாசிக்கிறோம், கெடுக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில பல பயிற்சிகள் அத்தனையிலையும் நம்ம கவனம் உள்ளவர்களா இருக்கலாம். ஆனா பாவ விருப்பங்களுக்கு மறுப்பு தெரிவிக்க கற்றுக்கொள்ளாவிட்டால், பாவத்திற்கு நீ நோய் என்று சொல்லாவிட்டால், நமது வாழ்க்கையில தூய ஆவியானுடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிவது கூடாத காரியம். எதற்கு கீழ்ப்பட முடியாது? நல்லா கவனித்து பாருங்க, நமது பாவ சுபாவத்தை நம்மளுக்கு வேறு இருக்க முடியாது. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு தெரியும். ஒன்று ராஜாக்கள் 11வது அதிகாரத்துல சாதமும் ஒரு குறிச்சு எடுக்கப்பட்டிருக்கு. நேரங்கள் குறைவா இருக்குன்னா வந்து அந்த அதிகாரத்தை எடுத்து விட்டீங்கன்னா தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் தான் சாதமும் என்றதான ஒரு ராஜா. இவனை கொஞ்சம் நமக்கு நல்லா தெரியும். தேவாலயத்தை கட்டணும், தேவனுடைய 40 வருஷ காலம் அரசாண்டவன். 40 வருஷ காலத்துல 20 வருஷ காலம் தேவனுக்காகவே வாழ்ந்தவன். 20 வருஷம் என்னங்க ஆச்சு? அவன் மாம்ச ரீதியில வாழ்ந்தவன் என்று சொல்லப்பட்டது. இவனை குறித்து தேவன் முன்குறித்தாரு. இவன் தான் தேவாலயத்தை கட்டுவான் என்று தாவீது சொல்லியிருந்தாரு. இவனுக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாரு. இவனை போல ஞானம் உள்ளவன் முன்னையும் கிடையாது, பின்னையும் கிடையாது. அந்த அளவுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தவரு. இவன் அந்த ஞானத்தை கொஞ்சம் விசேஷித்தவனமாய் அந்த ஆலயத்தை கட்டினான். ஆனா இவன் என்ன பண்ணல, 10 விதமான பெண்களோடு தொடர்பு வைத்து அவர்களை வாழ்க்கை துணையாக மாற்றிக்கொள்ள நினைச்சான். இவனை ஒத்து சொல்லப்பட்டு கொண்டாக்கின்ற ஆயிரம். ஆனா உன்னத பாட்டு சொல்லுது 1000 கொண்டாட்டி இருக்கலாம். ஆனா உத்தமி ஒத்துதான் இருக்கணும். உத்தமி யாரா இருக்க முடியும்? அது ஒத்துதான். 1000 கொண்டாட்டி சாலமோன் சொல்றதுல என்ன ஆச்சரியம் இருக்குது? ஆனா உத்தமி யாரு? இவன் பாருங்க, அந்த வாலிபத்துல கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தான். வயசு ஆக 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 தான் கொண்டாடி என்னென்னலாம் சொன்னாங்க, மாப்சம் என்னெல்லாம் சொல்லிச்சோ அதுபடியெல்லாம் செய்து விசுவாசியின் பட்டியலிலேயே பிறந்து சாப்பிட்டான். கண்டிப்பான தேவாலயத்தை கட்டினா சொல்லப்பட்டிருக்கு. அந்த 11வது அதிகாரத்துல 8, 9 வருஷத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தோம். கட்டளைய அவன் கைப்பற்றவில்லை. அவனுக்கு 2 விசை தேவன் தரிசனமான.
யாரோட பேசுற? யாரோட பேசுற? என்ன பண்ணாத? ஏன் அப்படி ஆகி போச்சுன்னா அந்த 3ஆவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழி போக பண்ணினார்கள். மாம்சத்துக்கு அடையாளமானவங்க. அந்த முதல் வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய சாலமன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரையும் அம்மோனியரையும் ஏதோமியரையும் சீதோனியரையும் எத்தியோருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். அநேக ஸ்திரீகள் மேல் அவன் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. தேவன் சொன்னாரு, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்க. நீங்க வாலிப பிள்ளைகள் சொன்ன, நீங்க தேவனாக பிரித்தெடுக்கப்பட்டவங்க. உங்களுடைய உறவுகள் பரிசுத்தமானதாக இருக்கணும். அவிசுவாசிகளோடு கூட என்ன பண்ணிடக்கூடாது, உங்களை அனுப்பிட்டீங்கன்னா அதனால உண்டாகிற பிரச்சனைகளுக்கு நீங்க தான் உத்தரவாதிகளாக போவீங்க. அதற்காக ஜெயிக்கிற ஜெபத்தை கட்டாயமாக தேவன் என்ன பண்ண மாட்டாரு, ஜெயிக்கவும் மாட்டாரு. ஏனென்றால் ஏற்கனவே நமக்கு தெரியுது, இங்க சொல்லப்பட்டிருக்கு, சாலமோனுக்கு 2 விஷயம் தரிசனமாய் சொல்றாரு, செய்யாதுன்னு சொல்றாரு. ஆனால் அவன் முகத்தை திருப்பினானா? ஏன்னா காரணம், தேவனோடு கூட இருந்த ஐக்கியம் போய் பெண்களோடு கூட இருக்கிற ஐக்கியம் அவங்கள வந்ததுனால, ஆசை பெண்கள் மேல போனதுனால தேவனுடைய ஐக்கியத்தை ஆலயத்தை கட்டணும். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய வந்தவன் தான். ஆனா 20 வருஷ வாழ்க்கையில அது ஆண்டவருக்காக இருந்தான். ஆனா பிற்கால 20 வருஷ கால வாழ்க்கை அவன் என்ன இருக்குன்னா, மாம்சத்துக்குரியவன் ஆகும் போனான். மாம்சத்தினால அவன் வாழ்க்கையை என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவனித்து பாருங்க, தேவனுக்கு அவன் சத்துவா மாறி போகும்போது அவனுக்கு சத்துருக்களை தேவன் எடுத்தார். பிரச்சனை மேல பிரச்சனை யார் வந்தது? சாலமோனுக்கு வந்தது. அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எந்த எதிரியும் கிடையாது, எந்த விரோதியும் அவனுக்கு கிடையாதுன்னு சொல்றான். இப்ப அவன் ஆலயத்தை கட்டும்போது அவனுக்கு விரோதியும் கிடையாது, அவனுக்கு சத்துருவும் கிடையாது. அவன் தேவாலயத்தை கட்டி முடிச்சான். ஆனா அதுக்கு பிறகெல்லாம் போய் தேவனை விட்டுட்டு அவன் ஐக்கியம் வேற பக்கம் மாறி போன பிறகு மாம்சத்தின் இச்சையில் அவன் சிக்கப்பட்ட போது, தேவன் எச்சரித்தும் கேட்காம போன போது, இப்ப தேவன் அவனுக்கு சத்துரு. இது உனக்கு எச்சரிக்கை. தேவன் உனக்கு பிரச்சனைகளை அனுபவித்தார். ஏன்னா இந்த சத்துருக்கள் தான் இவன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கடைசியில நமக்கு தெரியும். இவன் சந்ததி என்ன பார்த்தீங்கன்னா, தேவன் சாலமோன் கையிலிருந்து அந்த தேசத்தை வாங்கல. அவங்க பையன் ரெகொபெயாம் கிட்ட இருந்து 10 பிடிக்கு யெரொபெயாம். இஸ்ரவேல் அந்த 12 கோத்திரங்களில 10 கோத்திரத்தை எடுத்து அவருடைய சத்துருவாகிய யெரொபெயாம் கொடுத்த ஆசீர்வாதங்கள் சத்துரு யாருக்கு நீ கீழ்ப்படிவாயா? உன் ஐக்கியம் தேவனோடு இருக்கணும். நீங்க நிறைய பேர் தேவனுடைய சித்தத்தை ஏன் செய்ய போறீங்கன்னா, தேவனுக்கு மாம்ச காரியங்கள் தான் இன்னைக்கு தேவ சித்தத்தை அறிந்தும் செயல்படாம போகுது. ஆனா ரோமர் 8:2 சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கிட்டு, ஆவியின் பிரமாணம் ஆதிக்குரிய நிலை அதுல வந்தீங்கன்னாதான் பாவத்திலிருந்து மாம்சத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்க, இது ஏதோ ஒரு தியானத்துல சொல்லக்கூடிய ஏதோ என்னைக்காவது ஒண்ணு நினைக்கிற வார்த்தைகள் அல்ல. எப்போதும் நமக்கு திடமனதால் உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. நம்ம எத்தனையுமே சிக்கிக் கொள்ளக்கூடாது, எத்தனையுமே நம்ம அடிமைப்படக்கூடாது. இதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்.
இதுல நாம ஜாக்கிரதையா இருக்கணும். வேதம் சொல்றது ரோமர் 12:2 பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று இன்னதென்று பரிச்சயத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக உலகத்தின் போக்கில் இருந்த மறுப்பவர்களுக்கே தேவனுடைய திருவுள்ளத்தில் நல்லதும் உகந்ததுமான நிறைவானதுமான சித்தம் வெளிப்படக்கூடியது. யாருக்கு தேவ சித்தம் வெளிப்படுதுன்னா, உலகத்தின் வேஷத்தை தெரிகிறார்கள். தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவன் தன் சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். நான் ஒரு பக்கம் இங்க வந்தா இப்படி இருப்பேன், நான் அப்படி போனா அப்படி மாறிடும்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை உனக்குதான். ஏன்னா உன்னை தேவன் குறிப்பிட்டாரு. உன் வாழ்க்கையின் கடைசி வரையிலும் தேவன் அதை அறிவார். தேவனுடைய கருத்துல நன்மைகள் இருக்கு. தேவன் நன்மை செய்ய நினைச்சாருன்னா அதை தடுக்க யாராலையும் முடியாது. ஏன்னா அவரால் மட்டும்தான் நல்லதை செய்யும். வேற எந்த மனுஷனாலையும் உனக்கு என்ன பண்ண முடியாது, நல்லதை செய்யவே சொல்லுவாங்க. நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் செய்யறேன், நான் இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர வேதத்துக்கு ஏசாயா 2:22 ஆசையிலே சுவாசம் உள்ள நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று எழுதப்பட்டது. இது யாரு நம்புறாங்க? தேவன் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? ரோமர் 3:3 பார்த்தீங்கன்னா, விசுவாசியாமல் போனாலும் என்ன, விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ, தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ, அப்படி ஆக்க மாட்டாது. அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் தேவனுடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும், நீதிபரராய் விளங்கவும், உம்முடைய நாய் விசாரிக்கப்படும் பொழுது நியாயம் விசாரிக்கப்படும் வெற்றி அடையும் இப்படி ஆயிற்று வெற்றி அடையும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியவரர் தேவனே சத்தியவரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் மனுஷன் இவன் வார்த்தைகளை நம்ப முடியாது சொல்லுவான் செய்வான். அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, ரொம்ப உதவியா இருக்கிற மாதிரி நான் இருக்கும்போது கவலை இல்லை. நான் என்ன நினைக்கிறேன், எங்க அப்பா இறந்து இருக்கும் போது சொந்தக்காரங்க கூடி வந்தாங்க, எல்லாம் அழுதுன்னு இருக்கிறாங்க. நான் அப்ப மூத்த பையனா இருக்கிறேன். சொந்தக்காரங்க எல்லாம் சொல்ல சொன்னாங்க எங்க அம்மா கிட்ட, அம்மா அழாதம்மா, நான் இருக்கிறேன், கவலைப்படாதுன்னு சொல்ல சொன்னேன். கண்டிப்பாங்க, எங்க அப்பா இறந்ததுக்காக எங்க அம்மா அழுது என் நிமித்த அழுதுட்டாங்க. அழாதுன்னு யார சொல்ல சொன்னாங்க? அழுதுதான் அவங்க அதிகமா யாருக்காக தெரியுமா? ஏன்டா என் வயிற்றுல வந்து பிறந்தேன்னு சொல்ற அளவுக்கு என் வாழ்க்கையில எனக்கு அவ்வளவு தீமைகள் இருக்கு. பிறகு கந்தத்துக்குள்ள வந்த பிறகு அவங்க சாகும் போது கடைசியா சொன்ன வார்த்தை இதுதான், என் மூத்த பிள்ளையை பற்றி எனக்கு கவலை. அவங்க சாகத்தினதாக பெரிதான பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் மத்தியில என்ன அவங்க பார்க்க முடியாத கத்தர் உதவி செய்யறாங்க சொன்னாங்க. என் பெரிய சமாதானத்தை மதிப்பாங்க. கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம என்ன சொல்றோம்? மனுஷர்கள் பேசுறாங்க, ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கையில பல எதிர்ப்புகள் இருக்கு. எதிர்த்து போடாம எந்த பிரச்சனையும் இல்லாம என்ன பண்ண முடியாது. இப்ப எதிர்ப்பே இல்லாத பாதையை நம்ம தெரிந்து கொள்ள விரும்பணும்னு சொன்னா தேவ சித்தத்திற்கு எதிராகவே நம்ம சென்று கொண்டிருக்கணும். நம்ம செய்யறதெல்லாம் சரியா தப்பா என்பதை என்ன பண்ணணும், நாம பார்க்கணும். அவன் மனசுக்கு தெரியணும், மனசு நம்ம என்ன சொல்றோம். ஆனால் தேவ சித்தத்திற்கு உகந்ததா
என்று பார்த்தீர்களான அந்த தேவ சித்தம் தான் உன் வாழ்க்கையின் சத்தமாக மாறி அது எப்பொழுதும் வாழ்க்கையை செயல்படுகிறது. ஒரு நோக்கம் இப்ப என்னை விட்டு ஒரு நோக்கம் தேவை சொல்றது. என்னை குறித்து அன்னைக்கு சொன்னாங்க இதெல்லாம் திரும்ப இதெல்லாம் எதுனா கொண்டாடி உதவினால விட்டு போகணும். அன்னைக்கு இருந்த வாழ்க்கையின் நோக்கம் அன்னைக்கு சொன்னாங்க. அப்படி சொன்னது தப்புன்னு சொல்ல முடியாத வாழ்க்கை தான் இருந்தது. ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவன் என்னுடைய வாழ்க்கையில வந்த பிறகு என்னை குறித்ததான ஒரு திட்டம் தேவனுக்கு அல்லது அந்த திட்டம் நிறைவேறும் போது வாயாடு என்னை குறித்து பேசுறவங்க விமர்சனம் பண்ணவங்க இன்னைக்கு சொல்றாங்க. எங்க பக்கத்திலே யாராவது வச்சாங்கன்னா எங்க வீட்டை கேட்டு அங்க கூட முடியும். அந்த வீட்டுக்கு போனா ஜபத்துக்கு வந்துவாங்க. எனக்கு நிறைய என்னுடைய வீட்டு அக்கத்தை கொடுக்குறது எங்களை சுத்தமா இருக்கிறது தான் தராங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில தெரியும் அன்னைக்கு இருந்த நிலை வேற, இன்னைக்கு இருந்த நிலை வேற. ஏன்னா அன்னைக்கு ஏன் சிறுசித்தத்தின்படி செய்து அதுதான் விடுதலை நினைச்சேன், அதுதான் சந்தோஷம் நினைச்சேன். அதனுடைய வழிபோக்கில மரண வழிகளுக்கு நேராக கொண்டு போகும் போல வாழ்க்கையை கொண்டு போயிடுச்சு. ஆனா அதுக்கு வீட்டில் பிறகு தேவன் சொன்னதுக்கெல்லாம் கீழ்படுத்த நான் நடந்ததுனால இன்னைக்கு அடி சாதாரணத்துல வரையிலும் கீழே நடந்த வாழ்க்கைய ஒரு உயர்ந்த நிலையில வைத்து கத்துறேன். யாரால முடியாது. கர்த்தரால மட்டும்தான். எது செய்வாருன்னா அவருடைய சொல்படி நம்ம செய்யக்கூடியவர்களா இருந்தார். அவருடைய விருப்பத்தை நமக்கு வேத வசனத்துல கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனத்தின்படி நம்ம கீழ்படுகிறவர்களா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 5:19 பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முதல் நூற்றாண்டிலேயே இப்படி யோகா சொல்லுவாரான தொடர்ந்து வந்த நூற்றாண்டுகளில எந்த அளவுக்கு உலகமானது இன்னைக்கு இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். எத்தனை விதமான பாதகங்கள் இருக்கு இன்னைக்கு. பாதகத்தின் பாதாளத்திற்கும் அக்கிரமத்தின் அகலத்திற்கும் இன்னைக்கு இந்த உலகம் எப்படி வாயை திறந்திருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. கற்பனை செய்து பாருங்க. இதை விட மோசமான ஒரு நிலை இருக்குமானா முடியாது. ஏன்னா கடைசி காலத்தில் நான் பார்க்க இந்த காலம் வந்து நிறையா வேதம் சொல்றது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை பார்த்துக்கிறேன். உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று அகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களா? உலக நட்பும் உலக பொருட்கள் மீது இருக்கிற நமக்கு சிற்றின்ப நாட்டம் தான் ஆதிக்குரிய விபச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம என்ன பண்ணிடோம்னா தேவனுடைய அன்பிலிருந்து நமக்கு விரோதமான எதிரிகளாக மாற்றி இன்னைக்கு சொல்றதுனால எந்த பொருளும் நம்ம கிட்ட வாங்கக்கூடாதா, வைத்துக் கொள்ளக்கூடாதா என்பது என்னுடைய அர்த்தம் கிடையாது. இப்போ ஒரு செல்போன் வாங்கி இருக்கிறது. செல்போன் கம்யூனிகேஷன் இது எதுக்கு பயன்படுத்திங்கன்னா இதை நாம அனுபவிக்கணும் இல்லையா? இத என்ன சொல்லணும், இதை நாம வைத்திருக்கிறோம். ஆனா சில பேரை செல்போன் வச்சுக்கிறோம். செல்போனை நாம வச்சுக்கிறோம். சில பேர் என்ன பண்ணுதுன்னா எந்த நேரம் ராஜ்ய சில நேரத்தை அப்படி சாப்பிட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு வெளியே வந்தா அப்ப கூட 4 பேரை பார்ப்பேன். 4 பேர் கைது என்ன பண்றாங்க? 4 பேர் என்னதான் இது? எப்ப பார்த்தாலும் என்ன பண்றாங்க? செல்போன் நல்லதுதான். கம்யூனிகேஷன் சொன்ன மாதிரி ஒரு அவசரத்துக்கு உதவுனா
அதை நாம ஆளணும். ஆனா சில பேர் திருப்பினாங்க. இந்த பொருட்கள்னால நேரங்கள் வீணாகுது. இவங்க தேவனை துதிக்கிறதுக்கு நேரங்கள் கிடையாது. எல்லா முழு நேரத்தை எந்த செலவு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்போன். இன்னைக்கு படிக்கிற பசங்க கிட்ட கூட என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கூட எதுதான் நேரத்தை செலவழிக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ஆனா பின்னால கஷ்டப்படணும். மாதத்துக்கு எப்படி வாங்குவாங்க? இதனுடைய நேரம் எல்லாம் எங்க போகுது? என்னதான் செஞ்சுப்பாங்கன்னு தெரியாது. எதை ஆய்வுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு நல்லதை பார்க்க நினைச்சிருப்பாங்க. போக அடிச்சு ஒரு மாற ஆரம்பிச்சுன்னா தவறான வழியில போறதுக்கு காரணம் என்னன்னா எது பிரயோஜனம் என்று பார்க்கணுமோ, எதை நம்ம ஆரோக்கிய வச்சுமோ அந்த ஆரோக்கியத்தை நம்ம அது அடையாளமாக பாப்பமாக எண்ணப்படுகிறது. அதனால்தான் சொன்னது இந்த 1 யோவான் 2:17 உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்திற்கு செய்கிறவனும் என்றைக்கு நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. 1 Corinthians 7:29 30 31 வாசிக்கிறார். மேலும் சகோதரனே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறிப்பிட்ட ஆர்வையால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் பொருட்களோடு வெற்றி கொள்வதோ அனுபவங்களில் அளவுக்கு மீறி நாட்டம் கொள்வதும் இந்த வசனங்களிலே நமக்கு கண்டிக்கப்படுகிறது. அளவுக்கு மீறின காரியங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. அளவுக்கு மீறின காரியங்களை நாம என்ன பண்ணக்கூடாது, நேரங்களை செலவழிக்க கூடாது. தேவ சித்தத்திற்கு நம்ம திசை திருப்புவதில் இது முக்கிய பங்காற்று. அதுக்கு நேரம் இல்லை, என்ன நேரம் இல்லை. நீங்க பாருங்க, 2 மணி நேரம் செல்போனோட நேரம் செலவழிக்கிற நான் 2 மணி நேரம் வேதத்தை வாசிப்போமான எத்தனை நன்மைகள், எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதம், எத்தனை பேருக்கு நீ ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு அது மூலத்தனமா மாற்றும். இன்னைக்கு எதிர மூலத்தனம் போட்டு எதிர நம்ம போட்டுல இருக்கிறோம். 2வது பார்த்தீங்கன்னா பண ஆசை, பணம் 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 எதுல இது நேரங்களை திசை திருப்பில இருக்கு. தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவுல இது நம்ம பிடிக்கல. அல்லேலூயா அல்லேலூயா. பெரிய தீர்ப்பு தெரிஞ்சுட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கும்படியாக இந்த பாலாக்கல்ல ராஜா என்ன பண்றான், அவனை கூப்பிடுறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க போறாரு. அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும் கூட திரும்பி எங்க வைக்கிறான், தேவ சமூகத்துல போய் நிற்கிறான். ஏன் அவன் சொல்றான், ஒரு நிறைய சமம் தரேன், வெடி தரேன், உனக்கு நிறைய சொத்து தரேன், இது யாருக்காக வந்து என்ன பண்ணணும், இந்த ஜனங்களை சந்திக்கணும்னு கேட்கிறான். தேவனுக்கு அது பிரியம் இல்லாததுனால அவன் வாழ்க்கையில தேவன் சுருக்கிடுகிறார். குறுக்கிட்டா கூட இவன் பார்வைக்கு தெரியல. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன் தேவனுடைய வாயா இருந்து தேவ வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி எச்சரிக்க வேண்டிய மிக பெரிய பொறுப்புல இருக்கிறவன் இப்போ தேவன் கூட வந்து நிற்கிறான். கழுதைக்கு தெரியுது, இந்த கழுதைக்கு யாருக்கு தெரியல. இன்னைக்கு கூட தேவ பிரசனத்தை எங்க உணர முடியல. இன்னைக்கு தேவ பிரசனத்தை உணர முடியல. ஏன்னா இவங்க கவனங்கள் எல்லாம் எந்த பக்கம் இருக்குன்னா தேவனுடைய பக்கத்தை பக்கத்து இருக்கிறதுனால இன்னைக்கு யாரை பார்க்க முடியல. கவனிச்சு பாருங்க, மாத்திரம்னா ஒரு மிருகம் பேசும், கழுதை பேசும். அல்லேலூயா அல்லேலூயா. இதனால தூதரையும் பார்க்க முடியல, ஒரு மிருகம் பேசுகிறதே என்று சொல்லி அதை பாராட்ட முடியும். தேவ சித்தத்தின்படி நீங்க இருக்கும் இடத்துல உங்கள் அடிப்படை தேவைகளை தாராளமாக சந்திக்கப்பட்டிருக்கிற தருணத்துல நீங்க கூடுதல் நேரம் கூடுதல் வேலை சொல்லலாம். என்ன நிறைய வருமானம் வந்து ஆண்டுகளுக்கு அதிகமா நம்ம தரலாமே. என்ன பண்ணலாம், என்ன சம்பாதிச்சா நம்ம
அதுக்கு மேல ஒண்ணும் தரல. கடன் தான் தரீங்க. எவ்வளவு வருமானம் வந்தார், எத்தனை மணி நேரம் வேலை செய்தார், அந்த தசமபாகத்தை நீங்க வேலை சில பேர் தசமபாகமே வரும். சில பேர் இருக்கு ஜனங்க. அல்லேலூயா. ஆனா நேரங்கள் எங்க போயிட்டு இருக்குன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ அவருக்கு பேரு உன்னதான் அவர் எழுப்பினாரு, உனக்காகத்தான் பரலோகத்தை திறந்து இந்த பூலோகத்துக்கு வந்தாரு, நீ அவரோட நிலத்தி இருக்கணும்னு சொல்லிதான் போயிருக்கிறாரு. போக்கு சொன்னாரு யோவான் 12வது 2வது வசனத்துல 2-3 வசனம். அப்பொழுது மரியாள் வெளியேறப் பெற்ற அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். பிதாவின் வீட்டில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி அப்படி இல்லாதிருந்தால் இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஒரு ஆயத்தம் தலத்தை பண்ண போகிறேன். உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு உங்களுக்காக தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் நான் வந்து மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இப்ப சேர்த்துக் கொள்கிறதுக்கு என்ன பண்ண போறாரு ஆண்டவரே? வரப்போகிறாரு. ஆண்டவரே வரப்போகிறாரு. தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோகத்துக்கு என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே செய்கிறவர்கள் போகலாம். இப்ப நாம பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் அவ்வளவுதான் நீங்க கவனிக்கிறாங்க. நம்ம கண்களை ஏறெடுத்து பாருன்னு சொல்ற தேசத்துல நடக்கிற நடப்புகளை பார்த்தீங்கன்னா எப்போ ஒண்ணா 3ஆவது உலகம், எப்போ வேணா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கருத்து சொன்னார், மாமனாக்குள்ள சண்டை நிறுத்தலன்னா அணு ஆயுத பொருளாயிருக்கும். 2வது உலக போர்ல அணு ஆயுதங்கள் தனியாக கண்டுபிடிச்சா அன்னைக்கு ஜப்பான் ஹிரோஷிமால போட்டா இன்னைக்கு வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து பிறக்கிற குழந்தைகள் ஊனமா பிறகு சர்வேஸ்வரம் இன்னைக்கு பவர்ஃபுல் அணு ஆயுதங்களை தயாரித்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற உலகத்தை போல 40,000 உலகத்தை அழிக்கக்கூடிய அணு ஆயுதங்களை இன்னைக்கு தயாரித்து வச்சிருக்காங்க. எல்லா நாடுகளும் அணு ஆயுதங்கள்ல இன்னைக்கு இருக்கு. நீ ஒண்ணு செய்யணும், நான் ஒண்ணு செய்யறதுக்கு அழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இந்த 3வது உலக யுத்தங்கள் என்று வருமானால் அழிவு நாட்டு நோக்கம் சர்வீட்டு சரியா வரும். இன்னைக்கு நேபாளத்தில் நடந்தது போல கலவரங்கள், பிரச்சனைகள், இன்னைக்கு வடநாட்டில் நடக்கிறது போல பெருவெள்ளங்களினால அழிவு நாட்டம், இயற்கையினால வரக்கூடிய சேதங்கள், இப்படி அங்கத்துக்கு இங்கத்துக்குமான அழிவுகள் வந்துனே இருக்கு. ஆனா பெரிய அழிவு தான் பண்ணக்கூடிய அந்த அழிவு வருவதற்கு முன்னதாக தேவனுடைய வருகை வரப்போகுது. தேவன் சபைக்காக வரப்போகிறாரு. புறஜாதியின் சபை எடுத்துக்கொள்ளப்படுமான எரேமியா சொன்ன 70வது வருஷம் இந்தி யூதர்களை கர்த்தர் சந்திப்பாங்க. அன்னைக்கு அன்னைக்கு ஆட்கள் யார் சந்திக்கப்படுறாங்க? யூதர்கள் சந்திக்கப்படுறாங்க. அது உபத்திரவ காலம், 3 வருஷம் மகா உபத்திரவ காலம் சொல்றவர்களுக்கு அதுல யார் இருப்பாங்கன்னா இந்த கைவிடப்படக்கூடிய நிலையில இருக்கிறவங்க அந்த உபத்திர காலத்துல சிக்கிக்குவாங்க. இன்னைக்கு தேவ சித்தத்தை பற்றி பேசுறாரு. தேவ சித்தத்தை நிறைவேற்றாம போவதற்கு நம்ம சுயாதீனம் நினைக்கிற நம்ம மனதோடு கூட்ட போவது ஒரு காரியமா இருக்கு. 2வது சிற்றின்ப காரியங்கள், உலகத்தின் மேல இருக்கிற மோகங்கள், இன்னைக்கு சரீர இச்சைகள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்யப்பட முடியாம இருக்கு. இன்னைக்கு கல்வியின் மேல நம்ம யோசிக்கணும். என்ன நிலையில இன்னைக்கு தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் என்றைக்கு நிலைத்திருப்பான்னு சொன்னாரு. தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் தானா என்பதை பார்ப்போம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஒரு காணிக்கை முடித்து நான் வந்தேன்
துணை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ துணை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் துணை சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் துணை சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சாபத்திடம் விலகுவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சாபத்திடம் விலகுவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். எதிரியோ சுனை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சுனை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேணியோ சுனை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சுனை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேணியோ சுனை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சுனை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இது அந்த கணக்கு பாடி அப்பா அவரை ஆராதிக்கும்படியாக அந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கொடுத்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது ஆண்டவரே உமக்காக நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்காய் கொடுத்தவர்கள் ஒருபோதும் தரித்திரர் ஆனதில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உமக்காக அப்பா உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு அப்பா பதங்களை தேவையை ஆசீர்வதிப்பீராக. அப்பா குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பா நன்மையும் கிருபையும் அப்பா வாழ்க்கையிலே தொடர்வதாக ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா வந்து ஒவ்வொருவரையும் தேவையை ஆசீர்வதித்து அப்பா அந்த வார்த்தையை அப்பா நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் அப்பா நாங்கள் வைத்து அப்பா நாங்கள் வாழ எங்களுக்கு தேவை உதவி செய்வீராக ஆண்டவரே. எல்லாவற்றும் எதிர்ப்பின் கணக்குல கொடுக்கிறோம் அப்பா. நிறைய ஆசீர்வதியும் வெள்ளப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன்னுடனே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நல்லவர். அன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துகிறோம் நம் அனைவரோடு
பரிசுத்தவான்கள் என்று நீடித்து நிலைத்திருக்கிறார்கள். ஆமென்.